ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக் தான். நம்மளோட ஏபிஎன் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி வாங்க, எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னோடய இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது சொல்லி நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். நாங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்னு டைப் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ நான் அப்லோட் ஸ்பீடும் சேர்த்து காமிப்போம். ஓகே, டெஸ்க்டாப் மோட் வந்துருச்சு. இப்போ கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன்லோட் ஸ்பீடு வந்து 4.39 அப்லோட் ஸ்பீடு வந்து 6.39 இருக்குது. ஸோ இது வந்து பிஃபோர் செட்டிங். ஓகேவா, இது ஏபிஎன் செட்டிங் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி வாங்க, இப்போ நம்ம ஏபிஎன் செட்டிங்கை செட் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். இப்போது நம்ம ஃபோனோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சிம் அண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு செட்டிங்கில் நம்மளோட சிம் கார்டு என்ன சிம் கார்டோ அந்த சிம் கார்டு நேம் இருக்கும். ஆர் சிம் 1 சிம் 2ன்னு இருக்கும். அதில் நீங்கள் எந்த சிம்க்கு மாற்ற போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏபிஎன் செட்டிங்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கலன்னா ஏபிஎன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்ச்சில் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அல்லது ஆக்சஸ் பாயிண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே கொண்டு போவோம். உங்களுக்கு எதுக்குள்ளே போய் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணணுமோ அந்த சிம்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நான் சொல்கிற ப்ரொசீஜரை சேமாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நியூ ஏபிஎன் ஆட் பண்ணிக்கிறோம். நியூ ஏபிஎன்குள்ளே போனால் நேம்னு இருக்கும். அதில் நேம் கொடுத்துக்கலாம். நேம் என்ன நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செக்குன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஏபிஎனில் வந்து 4GHF கேப்ஸில் போட்டுக்கோங்க. ஓகே, தென் ப்ராக்ஸி போர்ட் இது ரெண்டும் அப்படியே விட்டுருங்க, நாட் செட்லேயே விட்டுருங்க. யூசர் நேமில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா கூகுள் டாட் உங்களோட நெட்வொர்க் என்ன நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க் கொடுத்துருங்க. இந்த ஜியோ, ஸோ நான் ஜியோ கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் தேவையில்லை. தென் சர்வரில் வந்து www.google.com அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா நெட்வொர்க்கும் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்சிசியை கிளிக் பண்ணிக்கலாம். எம்சிசியில் டிஃபால்ட்டாக சில பேருக்கு 404ன்னு இருக்கும். நம்ம அதை எரேஸ் பண்ணிவிட்டு 405 அப்படின்ற இதுக்கு மாற்றிக்கலாம். ஸோ எம்என்சி வந்து 869 செட் பண்ணிக்கோங்க. அத்தன்டிகேஷன் டைப்பில் பிஏபி ஆர் சிஹெச்ஏபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப் எப்படின்னா, இப்போ சில பேருக்கு வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்கும், சில பேருக்கு டிஃபால்ட் இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஃபால்ட் SUPLன்னு டைப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஏபிஎன் ப்ரோட்டோகாலில் IPv4/IPv6 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகாலுக்கும் IPv4 IPv6 ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பிஆர்எல்ல அன்ஸ்பெசிஃபைடு இருக்கிற இடத்துல LTEன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே கைஸ், இப்போ செட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. செட்டிங்கை சேவ் பண்ண மறக்காதீங்க. மேலே டன்னுன்னு இருக்கோ ஆர் சேவ்னு இருக்கோ, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போது அந்த ஏபிஎனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஏபிஎன் செலக்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஒரு வாட்டி ஏரோப்ளேன் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸோ பேஜ் ரீலோட் பண்ணுறேன். பேஜ் வருது. ஓகே, ஸ்பீட் டெஸ்ட். ஸ்பீட் டெஸ்ட்குள்ளே போய்க்கிறோம். டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் மோட்
awesome guys. இப்போ பாருங்கள் 22 MBPS கிட்ட போகுது. 4.6 சம்திங் இருந்தது. இப்போ பாருங்கள் 24 MBPS கிட்ட 25.35 டவுன்லோட் ஸ்பீட் வந்திருக்கு. ஓகே, அப்லோட் ஸ்பீட் செக் பண்ணலாம். ஓகே பாருங்கள் guys, இப்போ அப்லோட் ஸ்பீட் வந்து 14 MBPS வந்திருக்கு. ஸோ 25.35 14 MBPS அப்லோட் ஸ்பீடு. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸை சொல்லி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஈஸியாக நம்ம ஏபிஎன் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த ட்ரிக் வந்து இப்போது ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.